நேயர்களே, காதல் உணர்வுகளை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரியா மக்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ 1979ல வெளியான நிறம் மாறாத பூக்கள் என்ற படத்துல எப்படி காதல் உணர்வுகளை மக்களுக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நாம இப்ப பார்க்கலாம். இந்த படம் ஒரு அருமையான உணர்வு பூர்வமான காதலை 2 ஜோடிகளை வச்சு எடுத்து சொல்லியிருக்காங்க. ஒரு ஜோடி சுதாகர் ராதிகா. அவங்க பட்டணத்து காதல். ஒரு ஏழை பையன் வேலை தேடி அலையும் போது அவன் மேல இறக்கப்பட்டு அந்த பணக்கார பெண் அவனை காதலிக்கிறா. சில சூழ்நிலையால அந்த காதல் தோல்வியடையுது. காதல் தோல்வி அடைஞ்ச ராதிகா மன ஆறுதலுக்காக ஊட்டிக்கு வர்றாங்க. அங்க விஜயனை சந்திக்கிறாங்க. ஆனா விஜயன் ஒரு குடிகாரரா இருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னா, அவரு முன்னிலையே ஒரு காதல் தோல்வி அடைஞ்சவர். சோ அவரும் ஒரு காதல் தோல்வி அடைஞ்சவர், இவங்களும் காதல் தோல்வி அடைஞ்சவங்க. இவங்க 2 பேரும் மீட் பண்ணும்போது அவங்களுக்கும் ஒரு சின்ன உறவு ஏற்படுது. ஆனா அந்த உறவு ஏற்பட்ட சில நாள்லயே அது முறிஞ்சு போகுது. அதுக்கு காரணம் தான் காதலிச்ச காதலனை மீண்டும் ராதிகா சந்திச்சிடுறாங்க. அப்போ விஜயன் அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு மீண்டும் அவர் காதல் தோல்வியோடவே போயிடுறாரு. இது ஒரு அழகான உணர்வு பூர்வமான காதலை வெளிப்படுத்துற கதை தான் இது. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, வருடம் வருடம் பூக்கள் மலருது, காஞ்சி போயிடுது. ஆனா அதனுடைய நிறம் மட்டும் மாறுறதே இல்லைன்னு. காதலும் அதே மாதிரிதான். எத்தனையோ இடங்கள்ல மலருது, ஆனா அது மறைஞ்சு போயிடுது. ஆனாலும் அந்த காதல் உணர்வுகளும் நினைவுகளும் எப்பவுமே மறைகிறது இல்லை. இதை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு டைரக்டர். சார், இந்த படத்தை தயாரிச்சவங்க லேனா ப்ரொடக்ஷன்ஸ். இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு 16 வயது நிலை படத்துல இருந்த அதே ஒளிப்பதிவாளர் PS நிவாஸ். எடிட்டிங் ஆர் பாஸ்கர். சார், இந்த படம் உருவான விதம் அப்படின்னு பார்க்கும்போது, கதை கே பாக்யராஜ், வசனம் பஞ்சு அருணாசலம் அவர்கள், திரைக்கதை இயக்கம் பாரதி ராஜா அவர்கள். முதல்ல திரைக்கதை எழுதுறதுக்கு பாரதி ராஜா பஞ்சு அருணாசலம் கிட்ட தான் கொடுத்திருந்தாரு. ஸோ அந்த திரைக்கதையில ஏதோ ஒரு சில மாற்றங்கள் வேண்டி இருக்கும் அப்படின்னு பாரதி ராஜாவுக்கு ஒரு மனசுல பட்டதுனால திருப்பி பாக்யராஜ் கிட்ட போயிருக்காங்க. ஸோ கொஞ்சம் மாடிஃபிகேஷன் வேணும், ஒரு நல்ல ஒரு இதுவாக வேணும்னும் போது பாக்யராஜ் ரீரைட் பண்ணி திருப்பி ஃபைனலைஸ் பண்ணாங்க அந்த திரைக்கதையை. ஸோ அப்படி உருவான படம் தான் இந்த நிறம் மாறாத பூக்கள். இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் வர்ற ஒரு காதல் ஜோடி சுதாகர் ராதிகா. இந்த சுதாகர் எவ்வளவு இயல்புன்றத, வருமானம் இல்லாம அந்த டீ கொடுக்குற பையன்கிட்டே காசு கேட்கறது, வீட்டு ஓனர்கிட்ட வாடகை தரான்னு ஏமாத்துறது, அடுத்து அவர் போட்டுக்கிற அந்த ட்ரெஸ், இதை வச்சு அவருடைய கேரக்டர் ரொம்ப சூப்பரா காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி பணக்கார பொண்ணுன்னா இப்படிதான் துடுக்காம திமிராவும் இருப்பாங்கன்றத ராதிகாவுக்கு ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த அப்படியே 2வது ஒரு காதல் ஜோடி விஜயன் ரத்தி. இந்த விஜயன் அவங்க எடுக்கும் போதே அவர் ஒரு குடிகாரனா தான் காட்டுவாங்க. குடிகாரனா இப்படிதான் இருப்பான்ற மாதிரி ரொம்ப டேரிங்கா எடுத்து நடிச்சு காட்டுவாரு. ரத்தி ஊர்லயே ஊட்டிலேயே வசிக்கிற ஒரு காமனான பொண்ணு, ஒரு மாடர்ன் கேர்ள், ரொம்ப நல்ல அன்பான பெண்ணும் கூட. இப்ப இந்த 4 கேரக்டருமே ரொம்ப அழகா கொண்டு வந்திருப்பாங்க. சார், இந்த சுதாகருடைய கேரக்டர் வெகுளித்தனமான ஒரு கேரக்டர். அதை பார்க்கும்போது எனக்கு அந்த பாக்யராஜ் தானே கதை, அவருடைய எப்பயுமே யூஸ்வலா இருக்கிற ஒரு கதாநாயகன் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி அவருடைய உணர்வு அப்படியே அங்க தெளிச்சிருப்பாரு. 2வது பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பணக்கார ஒரு பெண்ணு ஒரு ஏழ்மையான ஒரு பையனை விரும்புறாங்க. அந்த விரும்புறதுக்கு அடித்தளம் அவன் உண்மையா இருக்கான். அவருடைய டைரியை படிக்கிறாங்க. பனியன்ல ஓட்டைகள் இருக்கு. வானத்துல நட்சத்திரங்கள் மட்டும்தான் இருக்குமா? என் பனியன்லயும் தான் இருக்கும். ஸோ அவனுடைய வெகுளித்தனமான அந்த வார்த்தைகள், கவித்துவமான ஒரு மனசு, அவ டைரியை முழுசும் படிக்க உடனே அவனையே படிச்சிடுறான். ஸோ இந்த மாதிரியான ஒரு கணவன் நமக்கு அமையணும் அப்படின்னு அவன் உள்ளார்ந்த விரும்புறான். இதுல என்ன ஒரு விஷயம்னா, எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் ஒரு மென்மையான ஒரு மனதுகிட்ட அவங்க மனசை பறி கொடுக்க தான் செய்வாங்க அப்படின்ற ஒரு மாடலை இந்த காட்சி அமைப்பு சொல்லுது. ராதிகா கிட்ட சுதாகர் கேட்பாரு, என்னை பத்தி எல்லாமே படிச்சிட்டியா? ஆமா, உன் டைரியை முழுசா படிச்சுட்டேன். அப்ப இருங்க, போன வருஷம் டைரி, அதுக்கு முந்தின வருஷம் டைரியா இருக்கு, அதையும் எடுத்துட்டு தரேன் அப்படின்னு சொல்லும்போது அது அக்மார் பாக்யராஜினுடைய முத்திரை. அது இதுல காமெடி ட்ராக்னா எதுவும் கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பான் ராஜேஸ்வரி. அவங்க சுதாகர் இருக்கிற வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுல இருப்பாங்க. ஒரு வாத்தியாரோட ஒய்ஃபா நடிப்பாங்க. அவங்களுடைய கேரக்டர் இந்த சுதாகர் கூட மிங்கிள் பண்ணி காட்டுற சீன் ரொம்ப காமெடியா இருக்கும். அந்த சீன் அந்த அம்மா பண்ற சேஷ்டை எல்லாமே ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு காமெடியாவும் இருக்கும். சார், இந்த படத்தினுடைய வெற்றிக்கு உறுதுணையா இருந்திருக்கிறது இந்த படத்துல இடம்பெற்ற அனைத்து பாடல்களுமே. அதுல ரொம்ப பிரபலமான பாடல்கள் அப்படின்னு சொல்ல போனா, 1000 மலர்களே மலருங்கள் அந்த ஒரு பாட்டு,
இன்னொரு பாட்டு வந்து அது டூயட் சாங். முதல் முதலாக காதல் டூயட் பாட வந்தேனே, அந்த பாட்டு. இந்த பாட்டு உருவான விதம் எப்படின்னா, எஸ்பிபியும் பாரதி ராஜாவும் சின்ன வயதுல இருந்து ஃப்ரெண்டு. ஆனா முதல் முறையா தான் வந்து எஸ்பிபி வந்து பாரதி ராஜா படத்துல பாடினாராம். இந்த படத்துல தான் பாடினார். அதனாலதான் அந்த அந்த முதல் வரி அப்படி வரணுன்றதுக்காகவே முதல் முதலாக காதல் டூயட் பாட வந்தேனே அப்படின்னு அந்த ஒரு பாட்டு. அதுவும் ரொம்ப பிரபலமான ஒரு பாடல். இந்த பாடல்கள்லயே இந்த ஆயிரம் மலர்கள் மலருக்கும் அந்த பாடல் வந்து அப்படியே ஒரு அம்பு எய்துற மாதிரி போய் பாயக்கூடிய அந்த பாடல். இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு வரி வரும், கோடையிலும் மழை வரலாம், வசந்த காலம் மாறலாம். அது எந்த இடத்துல அந்த பாட்டை வச்சிருப்பாங்கன்னா, ஊட்டியில போட்டிங்ல இந்த காதல் தோல்வி அடைஞ்ச 2 பேருமே வந்து போட்ல போயிட்டு இருக்கும்போது அந்த அவங்களுக்குள்ள ஒரு சின்ன அன்பு இலையோட அந்த டைம்ல போயிட்டு இருக்கும்போது இந்த போட் வந்து கொஞ்சம் அப்படி இதாகும், ஷேக் ஆகும். அப்போ ராதிகா கையை விஜய் பிடிச்சிருவாரு. பிடிச்சிட்டு அவ பார்க்கும்போது சொல்லுவாரு, இன்னொரு தடவை நான் தவற விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப அந்த லைனை போடுவாங்க, கோடையில் மழை வரலாம், வசந்த காலமும் மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. கரெக்டா மேட்ச் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப அருமையா இருக்கும். அது ரொம்ப அருமையான வரி சார் அந்த வரி. ஸோ அதுக்கு அடுத்து வர்ற வரியும் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வரி சார். எழுதி வைத்த விதிகளின் கைகள் மாறுமோ. ஸோ நீங்க சொன்ன அந்த வரியில வந்து ஒருவர் கைப்பற்றுறாங்க, பிரிய போறாங்க அப்படின்றத ஒரு முன்கூட்டியே ஒரு அறிவிக்கிற மாதிரியும் ஒரு அந்த வார்த்தை அமைஞ்சிருக்கு. அந்த கதைக்கேற்ற அந்த கதாபாத்திரம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த தனது கவி புலமையால ரொம்ப வல்லமையா, சும்மா என்ன சொல்றது, ஒரு எஃபெக்டிவா சொல்லியிருப்பாரு கவியரசு கண்ணதாசன். அதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, கண்ணதாசன் விஜயன் அந்த படத்திலேயே புகழ்ந்திருப்பாரு. ஒரு சீன் பாத்தீங்களா, இவரு அப்படியே குடிச்சிட்டு படுத்திருப்பாரு, ஒரு அந்த ஏரிக்கரை ஓரம் படுத்திருப்பாரு. அப்போ ஒரு வரி சொல்லுவாரு, கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாழ வேண்டும்னு சொல்லிட்டு கண்ணதாசனுக்கும் காதல் தோல்வியான்னு. அதாவது காதல் தோல்வி இவ்வளவு ஆத்மாத்மா சொல்றதுக்கு முடியும்னா அது வந்து கண்ணதாசனாலதான் முடியும். சார் இன்னொரு விஷயம், சுவாரஸ்யமான விஷயத்தை பகிர்ந்துன்னு ஆசைப்படுறேன். இந்த படத்துல விஜயன் நடித்த கேரக்டருக்கு டப்பிங் வந்து பேசினது வந்து இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள். அந்த டப்பிங்க்கு வந்து யாரை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணாங்கன்னா, நிழல்கள் ரவியை தான் செலக்ட் பண்ணாங்களா சார். முதல்ல இந்த படத்துக்கு நடிகர்கள் வந்து ஒப்பந்தம் போட்டது கமல், ரஜினி, ஸ்ரீதேவி. ஒரு சந்தர்ப்பத்துல அந்த ப்ரொடியூசர் இறந்துட்டாரு. அப்போ அவங்க மறுபடியும் வேற இந்த லேனா ப்ரொடக்ஷன்ஸ் போய் அவங்க கிட்ட பேசி அப்புறம் தான் வந்து இந்த விஜயன் ரதி சுதாகர் ராதிகாவை ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த மாற்றங்கள் நடந்தது இந்த படத்துல. இந்த கிராமத்துல எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புலி வருது புலி வருதுன்னு சொல்லிட்டு ஏமாத்திக்கிட்டே இருந்தாங்க அவன். கடைசியில உண்மையா புலி வரும் போது யாருமே இவனை நம்பலியாங்க. இவன் இப்படியேதான்டா சொல்லிட்டு இருப்பான், ஒண்ணும் வராதுன்னு சொல்லி கை விட்டுடுவாங்க. ரதியை வந்து முதல்ல குதிரை சவாரியே போக சொல்லுவாரு. அவன் ஐயோ எனக்கு குதிரை ஓட்ட தெரியாது குதிரை ஓட்ட தெரியாது. அப்புறம் ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டி அங்கங்க சுத்தி இவர் பயந்து அலறி நிற்கும் போது கொண்டாந்து முன்னாடி நிறுத்துவார். அதே மாதிரி எனக்கு கார் ஓட்ட தெரியாது சரின்ட்டு இவர் வந்து காரை கொடுத்து நீ டிரைவ் பண்ணுவாரு. போய் அதே மாதிரி போய் அங்க இங்க போய் சுத்தி வந்து நிற்பா. அந்த 2 இன்சிடென்ட்டுமே இவ வந்து விஜயனை ஏமாத்துவான். இந்த இந்த இன்சிடென்ட் மாதிரி ஒரு நீச்சல் ஒருத்தர் 2 பேர் பேசும்போது உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னு கேட்பாரு. தெரியாதுன்னுவாங்க. இல்ல உனக்கு தெரியும், நீ இப்படிதான் எல்லா ஒவ்வொரு தடவை ஏமாத்துறன்னு சொல்லிட்டு இவரே குளத்துல தள்ளிடுவாரு. அப்ப இறந்துருவாங்க. அன்னைக்கு வந்து அந்த ஏப்ரல் 1 அந்த இதை காட்டுவாங்க. ரொம்ப அதாவது ஏமாத்துறதா நினைச்சுக்கிட்டு பண்ண ஒவ்வொன்றும் இவங்களையே ஏமாத்திடும். ஒரு விளையாட்டு விபரீதமா முடியும். அந்த விரக்தியில ஒரு இடத்துல உட்காந்து பேசும், அப்படியே உட்காந்து சொல்லுவாரு, நான் மட்டும் ஒரு அகத்திய முனிவரா பிறந்திருந்தா இந்த உலகத்து நீரை எல்லாம் ஒரு கையில எடுத்து ஒரு சொட்டாக்கி நான் குடிச்சிருப்பேன். அப்படி குடிச்சிருந்தா என் ரதி மாதிரி எத்தனையோ காதலிகளை நம்ம வந்து காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் வந்து அவருடைய விரக்தியின் மேம்பாட்டுல பேசுற வசனங்கள் ரொம்ப அருமையா இருக்கும். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அழகா பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அருமையா இருக்கும். இந்த படத்துல இளையராஜா இசை ரொம்ப அற்புதமா இருக்கும் சார். நம்ம அவருடைய இசையை பத்தி நம்ம ஒவ்வொரு படத்துலயும் நம்ம சொல்லவே இல்லை. ரொம்ப சிட்டில நடக்கிற கதை, அதுக்கு தகுந்த மாதிரி இசை. அதே மாதிரி ஊட்டியில அந்த ஊட்டிக்கு போன பின்னாடி தான் ரொம்ப இசையில ஒரு துள்ளல் தெரியும் நமக்கு. ரொம்ப அருமையா இசையமைச்சிருப்பாரு அந்த பேக்ரவுண்டு மியூசிக்கெல்லாம். அதே மாதிரி ஒளிப்பதிவு நிவாஸ் அவர் வந்து அந்த ஊட்டியினுடைய மொத்த அழகையும் சூப்பரா படம் பிடிச்சு காட்டியிருப்பாரு. அதே மாதிரி அந்த ஒரு ஊட்டியில அந்த குழுகுழு பிரதேசத்துல ஒரு காதல் எப்படி இருந்தா அது எப்படி ஒரு ரம்மியமா இருக்கும் அப்படிங்கிறதையும் அந்த காதலையும் ரொம்ப அருமையா வெளிப்படுத்தியிருப்பாரு. அந்த காதல் காட்சிகளை எல்லாம் வந்து ரொம்ப அருமையா படம் பிடிச்சு காட்டியிருப்பாரு.
சார் இந்த படத்துல எடிட்டரா பணியாற்றின ஆர் பாஸ்கர் அவருடைய இதை வந்து நம்ம கண்டிப்பா இங்க சொல்லி ஆகணும். இப்ப விஜயன் வந்து ரதியை வந்து லவ் பண்ணுவாரு. லவ் பண்ணும்போது அவங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அந்த சமயத்துல வந்து நான் சொல்றேன், நான் உன் கூட நான் ஆல்ரெடி நான் காதலிக்கிறேன், உன்னோடய நான் வந்து வாழ்ந்து வரேன், அது எப்படி அப்படின்ற மாதிரி அவன் முகபாவை நான் காமிப்பாங்க. அப்போ வந்து விஜயன் வந்து தான் பாக்கெட்ல இருந்த போட்டோவை எடுத்து கன்னத்திலையும் அந்த நெத்திலையும் முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு காட்சி. அதை பார்த்து வந்து அவன் மிரளுவா ரதி. ஸோ நம்ம எந்த அளவுக்கு நேசிச்சிருக்காங்க அப்படின்றதுக்கான வெளிப்பாடு தான் அந்த காட்சி. ஸோ அந்த காட்சியை எடுக்கும்போது அந்த ஃபோட்டோ, விஜயனுடைய முகபாவனை, அப்புறம் அந்த ரதியினுடைய ரியாக்ஷனு, அந்த ஊட்டியினுடைய மலர்களினுடைய பின்னணி, எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக ஒரு கலந்து பர்ஃபெக்டாக வந்து ஒரு எடிட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு புதிய ஒரு வித்தியாசமான ஒரு ரம்மியமான ஒரு அனுபவமாக இருக்கும். கடைசியில அந்த கிளைமேக்ஸ் சீனு ராதிகாவும் சுதாகரும் போயிடுவாங்க. விஜயன் வந்து அப்படி திரும்பி பார்ப்பாரு, ஒரு அம்மன் சிலை இருக்கும் அந்த இடத்துல. அப்போ அவர் விரக்தியா சொல்லுவாரு, காதலுக்கு கண் இல்லைன்னுவாங்க, ஆனா என் விஷயத்துல இந்த கடவுளுக்கு கூட கண் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை கழட்டி போட்டு நேரா போய் குளத்துல இறங்கிடுவார். எப்படி என்னுடைய ரதி போனாலா அவகிட்டயே நான் போறேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அது ஆடியன்ஸ் பார்த்து வெளிவர ஒவ்வொருத்தருடைய மனம் ஒரு கனத்த இதயத்தோட வெளிவர மாதிரி இருக்கும் சார். நேர்களே, நிறமாறாத பூக்களுடைய பாட்காஸ்டை நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த படத்தை நீங்க யூடியூப்ல போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கிற நல்ல விஷயங்களை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டீசோ நேயர்களே, நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா பெல் பட்டன் இருக்குங்க.